வணக்கங்க. இது எம்மோட வீடு குதிரைப்பத்தில் இருக்குங்க. எம்மோட வீட்டு தகரத்தில் ஒரு சில மாதிரி முன்னாடி சரசா வீட்டில் மருதாணி செடி வச்சுருக்கா. இந்த மருதாணி செடி தகரத்தில் உடச்சிட்டு வெட்டுன்னு சொல்லிட்டு சண்டை கட்டுறா. அப்போ வெட்ட மாட்டேன்னுட்டு இன்னும் வெட்டல. என் தகரத்தை உடச்சுனா என் தகரத்துக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவள் தான் நஷ்டஈடு கொடுக்கணும். நான் குதிரைப்பழத்தூரில் வீடு வாங்கி கட்டியிருக்கேன். இப்போ ரோட்லேருந்து 13 சடம் இடம் வாங்கியிருக்கேன். இந்த வீட்டுக்கு ரோட்லேருந்து இங்கே பாருங்கள், இந்த தடத்தை பாருங்கள். இந்த தடை வந்து என்னோட வீட்டுக்கு தான் இப்போ 13 தடம் வாங்கியிருக்கு. இந்த தடத்தில் வந்து ரோட்லேருந்து உனக்கு உன் வீட்டுக்கு வரக்கு தடம் இல்லை, நீ போகக்கூடாது வரக்கூடாதுன்ட்டு வேலாயுதம் வீட்லேயும் சரசா வீட்லேயும் டெய்லியும் சண்டை. வேலாயுதம் வீட்டில் அன்றைக்கி ராத்திரி 11 மணிக்கு, செவ்வாய்க்கிழமை நைட்டு 11 மணிக்கு அந்த பிரச்சனை வெட்டதுக்கு, நைட்டு 11 மணிக்கு வெட்டதுக்கு வந்து, நைட்டு 11 மணிக்கு வெட்டதுக்கு வந்ததுக்கு நான் போலீஸை கூப்பிட்டதுக்கு எனக்கு நான் வெட்ட வந்ததுக்கு என்ன ஆதாரம் இருக்குது சொல்லுங்க அப்படின்னு. நானும் என் பிள்ளைலாம் படுத்து தூங்கிட்டேன். கணவர் பாத்ரூம் போன இடத்துல நீ வீட்டை காலி பண்ணி பேரெல்லாம் உடனே வெட்டி விடான்ட்டு வேலையாதவங்க வந்து மிரட்டியிருக்காரு. இதுக்கு ராத்திரி 11 மணிக்கு போலீஸை வர சொல்லி கூப்பிட்றதுக்கு போலீஸ்கிட்ட ஆதாரம் காட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிற. போலீஸும் அதுக்கு ஒன்றுமே சொல்ல ஆதாரம் கேட்குறாரு. அப்புறம் நாங்கள் உங்கள் உயிருக்கு ஏதாவது ஒன்றுனா இது உயிர் இந்த போலீஸோ இந்த கவர்மெண்ட்டோ இல்லை இந்த சர்ச்சில் கோர்ட்டில் போட்டுக்கு இந்த சர்ச்சி அம்மாவோ பதில் சொல்லுங்களா. வெட்டிட்டு அடிச்சுட்டு 2 பேர் அடித்து ஸ்டேஷன்லேயே இருக்குது. காங்கிரஸ் ஸ்டேஷனில் சரசாலம் வசந்தாலும் அடித்தது. அதுக்கும் காங்கிரஸ் ஸ்டேஷனில் எதுவுமே பதில் சொல்லலை. அப்போ இருக்கத்தக்க மறுபடியும் எங்களை அடிக்கணும் வெட்டணும்னா அதுக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷனோ இந்த சர்ச்சி அம்மாவோ எங்களுக்கு எதுவும் நாங்கள் வெட்டிட்டு எங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு எங்கள் உயிர் கொடுப்பாங்களா இல்லை கேஸையும் தீர்ப்பு சொல்கிறதில்ல. அடுத்த மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை வாய்தா போட்டிருக்காங்க. எங்களையும் கூப்பிடுறதில்ல அவங்களையும் கூப்பிடுறதில்ல. இந்த வாய்தா வந்து விசாரித்து தீர்ப்பு சொல்கிறதும் இல்லை. சொல்ல முடியலன்னா கோர்ட்டுக்கு மேலே அனுப்பிட சொல்லுங்கள், இல்லைன்னா தீர்ப்பை சொல்லுங்கள். எங்கள் உயிருக்கு ஏதாவது ஆபத்துனா இது போலீஸ் ஸ்டேஷனோ கோர்ட்டை தான் பதில் சொல்லணும். இதுக்கு காரணம் இல்லை அப்புக்குட்டி கனகராஜ் தான். வணக்கம்.